நண்பர்களுக்கு வணக்கம். நான் ராஜ்குமார். இது கேஎல் ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பார்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்க புளியமலையில இருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏரியா வந்து கொச்சரை அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் நெட்டித்துளு கொச்சரை வரைக்கும் போயிட்டு இருக்கேன். போறப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டலாம். அதே நேரத்துல அந்த மண் சரிவை பத்தி தான் மெயினா பார்க்க போறோங்க. ஏன்னா இந்த சந்தர்ப்பம் விட்டுட்டோம் அப்படின்னா நான் என்னால கரெக்டா சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 29 மே மாசம். இந்த ஒரு வாரமா நல்ல மழை பெஞ்சிருக்கு. நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்திருக்கலாம். பட் முழுசா என்ன சொல்லுவாங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் முடிச்சிருவாங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட பரப்பளவு 4500 சதுர கிலோமீட்டருங்க. அதுல நாங்க பதிவு பண்றது மிஞ்சி போனா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங். அப்ப கணக்கு பண்ணிக்கங்களேன், 50 கிலோமீட்டர் எங்க இருக்கு, 4500 எங்க இருக்கு. நான் பொதுவா வந்து அந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் விற்பனைக்கே கொண்டு வருவேன். அப்ப அந்த ஏரியா வந்து எவ்வளவு சேஃப்டியா இருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவ்வளவு சேஃப்டியான இடத்துல தாங்க நம்ம வாங்கி கொடுக்கறது. ஏன்னா அதை வந்து கண்டிப்பா நான் நிரூபிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வர்றவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வீடியோஸ்ல பாக்குறவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியும். இங்க இருக்கிற சூழ்நிலைகளை வந்து நான் புரிய வைக்கணும்ல. அதுக்காக தாங்க நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்றேன். இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ரிசார்ட்டுங்க. நல்ல பெரிய ரிசார்ட். தேயிலை இருக்கும். ஆனா தேயிலையிலயும் மரம் இருக்கு, பாறைகள் கிடையாது. இது வந்து அவங்க ரிசார்ட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏலக்காய்ங்க. அது ஃபுல்லாவே ஏலக்காய். இந்த பாருங்க, நல்லா தெரியும். ஏலக்காய் செடி தான் ஃபுல்லாவே. எவ்வளவு பெரிய மேடு பாருங்க. இதை நான் இப்படி காட்டினா பாருங்க, அப்படியே மேல் நோக்கி இருக்கு. ஆனா ரோடு சைடுல நீங்க ஒரு துளி மண் எங்கேயாவது பார்க்க முடியுமா? சப்போஸ் மண்ணே இருந்து அதை அப்புறப்படுத்தினாலும் உங்களுக்கு அதோட தாரை தெரிஞ்சு போயிடும். பாருங்களேன், எதையாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல சோசியல் மீடியால பார்த்து அதை அப்படியே நம்புறோம். நிறைய என்ன என்ன சொல்றது, இது ஒரு 10 லட்சம் வியூஸ் போச்சுன்னா இதோட உண்மை தெரியும். அதே நேரத்துல இது ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா இங்க இருக்கிற உண்மை தெரியாதுல்ல. அந்த மாதிரிதான். ஸோ சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அழிவை காட்டுறோம் அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறவங்க தான் அதிகம். நல்ல விஷயத்த காட்டுறோம் அப்படின்னா பாக்குறது குறைவு. நான் என்னையும் சேர்த்துதாங்க சொல்றேன். அப்படியே ஒரு வெள்ளம் போயிட்டு இருக்கு, ஒரு லாரி அடிச்சு போகுதுன்னா சந்தோஷமா பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், எப்பா இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கே இருக்கு. என்னடா போட, எல்லாமே நல்லா இருக்கு, என்னடா பாக்குறது போ அப்படின்னு சொல்லி போவோம். இது மனிதனோட இயல்பு நிலை, யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து பிசினஸ் அப்படின்றதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா இதை பதிவு பண்றேன். எனக்கு வந்து இது ஒரு குருநாதர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சோபா தம்பி தான். அவர் அவ்வளவு மலையிலையும், ஏன்னா அவங்களோட உழைப்புங்க, அவங்க பிசினஸ், அதை வந்து முறையா அவர் வந்து இது பண்ணுவாரு. அதுக்காக பாவம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தொழிலை தான் வந்து காப்பாத்துறதுக்காக அவ்வளவு வந்து அவர் சின்ன பையனா இருந்தாலும் பதிவு பண்ணாரு. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கும். ஏன்னா தன்னோட பிசினஸ வந்து நியாயமான முறையில கொண்டு போனா அது எல்லாமே வரவேற்கத்தக்கதாங்க. எனக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், ஒரு எங்க ஏரியாவை அப்படியே சுத்தி காட்ட மாதிரி இருக்கும். போய் உங்களுக்கு விநாயகர் கோயில் எல்லாம் காட்டுறேன். விநாயகர் போயிடுச்சா? சரி, ஓகே. ஓ, நம்ம சேத்துக்குழி போயிட்டு இருக்கோம். ஓகே. ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஒவ்வொரு ஏரியாவா சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேத்துக்குழி அப்படின்ற ஏரியாவுக்கு போயிட்டு தான் கொச்சரம் போக போறோம். மொத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 4 வீடியோனாலும் நீங்க முழுசா இந்த ஏரியாவை பாத்துக்கலாங்க. இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாம். இதுதான் மெயின் ரோடு. அப்ப கட் ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வருங்க, இவ்வளவு மெயின் ரோட்ல ஒரு கட் ரோடு போகுதா? கட் ரோடு போகுதா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊர் இருக்குங்க. நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பதிவு பண்ணிருப்போம். அதெல்லாம் இந்த ஏரியால தான் இருக்கு. இதுதான் சிட்டி. சிட்டின்னு பாக்குறப்போ ஒரு 10 கடை இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆமையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நேரா போனா நம்ம கொச்சரை, அந்த பெரிய விநாயகர் சிலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போலாம். இப்ப நம்ம வந்து சேத்துக்குழி போறதுனால இந்த வழியா போறோம். இங்க வந்து பஸ், ஆட்டோ, நம்ம எல்லாமே வீட்டு வரைக்கும் ஆட்டோ போய் நிக்கும். நான் அதனாலதான் சில ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லுவேன், இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் ஆட்டோ வருங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வீடுங்க. இது எல்லாமே டிடிசிபி ப்ளாட்ஸ். பாத்துக்கங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வீடு, இது வீடு, அது வீடு. ஆனா பாக்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரி நெருக்கி வீடு இருக்காது. வீடு, அங்க பாருங்க வீடு, தெரியுங்களா, இதெல்லாம் வீடுங்க. இந்த பாருங்க இது வீடுங்க. ரோடு ஃபுல்லா வீடு தாங்க இருக்கும்.
ஆனா நீங்க இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? வீடு இருக்கிற மாதிரியா தெரியுது? இங்க வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு வீடு அப்படின்னு தான் சொல்லி இருக்கோம். ஒரு விலங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியாதுங்க. நீங்க பார்த்திருக்கலாம். ஏதாவது குரங்கு கூட பார்த்திருக்க முடியாது இந்த ஏரியால. இவ்வளவு வீடு, இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஏரியா வந்து காஸ்ட்லி. ஒரு அட்டைப்பூச்சி கூட இந்த ஏரியால பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு அட்டைப்பூச்சின்றது வராம இருக்கும். மத்தபடி பாம்பு அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். இவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட்குள்ள பாம்பு இல்ல அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். இந்த பாருங்க எப்படி வீடெல்லாம் பாருங்க எவ்வளவு உச்சியில கட்டியிருக்காங்கன்னு. நீங்க மூணார்லாம் வந்தா தெரியும். மூணார் டூர் போனீங்கன்னா அது உச்சியில தான் இருக்கும். பட் பெரிய பாதிப்பு அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இல்லைனாலும் நிறைய சுற்று வட்டாரத்துல இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து மரங்கள் இல்லாத பகுதிகள்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. எல்லாமே வீடுதாங்க. ஆனா இப்படி பார்த்தா காடு, இப்படி பார்த்தோம்னா அது வீடு. நிறைய வீடுதாங்க இருக்கும். இங்க பாருங்க நம்ம அதை வந்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஏரியால அதிகமா சேல் பண்ணுவோம். ஒரு இடத்துல மண் சரிவோ ஒரு மரம் விழுந்ததுக்கோ பாருங்களேன் எப்படி நம்ம ஊர் மாதிரி இருக்கும். ஆனா வீடு மட்டும் பக்கத்துல இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன இருக்கு பார்க்க காடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். சோ இதையும் நான் பாத்தீங்கன்னா ஒரு 8:30 நிமிஷம் வரைக்கும் வீடியோ எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு என்ன சொல்லணும் ஏலக்காய் விற்கிறதுக்கு போறோம். சாம்பிள் காட்ட போறோம். ஏன்னா நாங்க ஏலக்காய் பிசினஸும் பண்றோம்னு தெரியும். பட் வந்து நாங்க லோக்கல்ல தான் அதிகமா பண்றோம் வெளியில கொடுக்கறத விட. இப்ப இந்த காயை வந்து நாங்க சாம்பிள் காட்ட போறோம் எவ்வளவு ரேட் போகுது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கடையெல்லாம் காட்ட மாட்டேங்க. சரிங்களா? நான் வரப்போற நாட்கள் அதை பிசினஸ் பத்தி அப்டேட் பண்றேன். ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும்தான் இதுல இருக்கும். இப்ப நாங்க அதுக்கு போறனால அப்படியே உங்களுக்கு என்ன பண்றேன் ரோட ஃபுல்லா காட்டிட்டு இங்க பாருங்களேன் எவ்வளவு வீடு நெருக்கமா இருக்குது. அதாவது ஒரு சில ஏரியால தான் நெருக்கமா இருக்கும். கடைகள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 100 மீட்டர் 100 அடி தள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வீடெல்லாம் இப்படித்தாங்க இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மார் ஏதோ ஒரு ஸ்கூல் போல. இது எல்லாமே தோட்டங்க ஆக்சுவலா ஏலக்காய் தோட்டம். ரோட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்னென்ன செடியை பார்த்து கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. எல்லாமே தோட்டம். இது ஒரு பள்ளம், இது ஒரு மேடு, இதெல்லாம் மேடு. இதுதாங்க சேத்துக்குழி சிட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க சேத்துக்குழி சிட்டின்னு சொல்லி எப்படி கண்ண முடிக்கிறதுனா சேட்டா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஒரு போர்டு இங்க வந்து கொச்சின் பேக்கரின்னு ஒண்ணு ஃபேமஸா இருக்கும். இந்த பாத்தீங்களா கொச்சின் பேக்கரி. அப்புறம் இங்க ஒரு சர்ச் இருக்கும். இந்த பெரிய சர்ச்சு. சரிங்க ஓரளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டோம். 8 நிமிஷம் ஆயிப்போச்சு. நான் அடுத்த ஏரியா இங்க இருந்து கிளம்பி வேற ஏரியா போறப்ப பதிவு பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.